காணாமல் போயிடுவோம். நாமும் காலத்தில் ஒரு நாள் காலம் மாறத்துக்கு முன்னாடி தெளிவாகி கொண்டாட்டமாக இருக்கிற வழியை பார்த்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட பயிற்சி இருக்குது, பண்ணுங்க, 3வது கண்டுபிடிப்பு இருக்குது, ஆமாம் இருக்குது. கடவுள் புரிஞ்சிக்க முடியுமாண்ணா? ஆமாம் முடியும். இந்த வெற்றிடத்தை சூன்யத்தை பார்க்க முடியுமாண்ணா? ஆமாம், கண்கள் உணருது, முடியும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒத்துக்க முடியுதுன்னா யார் பிரச்சனை? ஒத்துக்காதும் சொந்த பிரச்சனை. ஆனால் சாத்தியம்தான் எல்லாருக்கும். நான் எந்த சடங்கோ எந்த சம்பிரதாயமோ வச்சிடல. கூலி வச்சுக்கிறேன்ப்பா, கூலி ஊதாதான், 12 வாரம் வா, இல்லை சொல்கிற காசை கட்டு, இல்லை 40 நாள் வாழ்நாள் எல்லாத்தையும் தெரிஞ்சினப்போ, எல்லாம் உன் இஷ்டம்தான். எல்லாம் யார் இஷ்டம்? தீர்க்கமாக சொல்கிறேன், உனக்கு உரிமை இருக்குது நீ எப்படியும் வாழ்கிறதுக்கு. யூடியூப்பில் கமாண்டு கொடுக்குறதுனால தான் என்ன பண்ண முடியுது, ஒருத்தரால் கமாண்டு போட முடியுது. கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறேன்னு யார் இஷ்டம்? தப்பு கிடையாது. நான் ஒன்றும் அதனால் ஒன்றும் ஐயோ என்ன முட்டாள்னு சொல்லிட்டேனே. நான் முட்டாள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சேனா? யாருன்னா முட்டாள்னா என்ன ஆக மாட்டேனே என்ன? ஏன் அட நீ யார் எனக்கு முட்டாள்னு கொடுக்குறதுக்கு? ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் மகாராஜனா வாழ்னு ஆசீர்வாதம் வாங்குற நீ, நான் யாரு? நம்ம எப்படி பார்ப்போம்? நீயும் மகராசன் தான். யார? பிச்சைக்காரனும் ராஜா மாதிரி தானே வாழ வந்துக்கிறான். அவன் இதையும் துடிக்க வச்சுக்கிறாரு தானே கடவுள், அவனையும் வாழ வச்சுக்கிறாரு தானே. ஏன் அவனுக்கு அது புரியல? அது எதுவோ வாழறதுக்கு கலராக ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிறாரு. நான் ஒரு ட்ரெஸ் தான் போட்டு திரியிறான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவரோட உலகத்தில் என்ன தான் இருக்குது? அதுதான் வாய்ப்புகள் நிறைய கொடுத்து வச்சுக்கிறாரு. பலவிதமான சாப்பாடு உணவுகள் இருக்குது. அதில் சாராயமும் என்னதான் உணவு தான். தேன் என்ன? தேன் உண்ட வண்டு புது மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதில் ரீங்காரம் கொண்டு. அந்த தேன் சாப்பிட்டா கூட போதை வரும், தாய்ப்பாலும் போதை தரும்.